என்னங்க, சமைக்கிறத விட இந்த சமையலற டைல்ஸ்ல இருக்கிற என்ன பிசுபிசுப்ப க்ளீன் பண்றது தான் பெரிய வேலையா இருக்கா? சோப்பு போட்டு தேய்ச்சாலும் போக மாட்டேங்குதா? இனி கவலைய விடுங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு வெறும் 5 நிமிஷத்துல உங்க கிச்சனை கண்ணாடி மாதிரி மின்ன வைக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1. ஒரு சின்ன கிண்ணத்துல 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் வினிகர், அப்புறம் நீங்க பாத்திரம் கழுவ யூஸ் பண்ற லிக்விட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமா வெதுவெதுப்பான தண்ணி கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல ஊத்திக்கோங்க. வினிகர் இல்லனா எலுமிச்சம்பழம் கூட யூஸ் பண்ணலாம். இதுதான் அந்த மேஜிக் லிக்விட். டிப் நம்பர் 2. பிசுபிசுப்பு அதிகமா இருக்கிற இடத்துல இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனே தேக்க கூடாது. அந்த 5 நிமிஷத்துல அந்த லிக்விட் அந்த எண்ணெய் கரைய மொத்தமா தளர்ச்சி அடைய வைக்கும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு லேசா தேய்ச்சாலே போதும், அழுக்கெல்லாம் மொத்தமா வந்துடும். டிப் நம்பர் 3. டைல்ஸை தொடச்சு முடிச்சதும் ஒரு துணியில கொஞ்சமா நல்லெண்ணெய் அல்லது வினிகர் நனைச்சு டைல்ஸ் மேல ஒரு கோட்டிங் மாதிரி தேய்ச்சி விடுங்க. இதனால அடுத்த முறை நீங்க சமைக்கும்போது தெறிக்கிற எண்ணெய் டைல்ஸ்ல ஒட்டாது. க்ளீன் பண்றது இன்னும் ஈஸியா இருக்கும். இனி உங்க கிச்சன் எப்பவும் புதுசு மாதிரி இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம நம்ம குக் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிச்சன் க்ளீன் பண்றது கஷ்டமா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸோட சந்திக்கிறேன். பாய்.